ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன வீடியோவில் ஒரு டாக்குமெண்ட்டில் எப்படி ஃபைல்ஸ் இன்புட் பண்ணுறது, அதை 2 டைப்ஸாக இன்புட் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்த்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலாக இமேஜ்னா என்ன, அது எப்படி உருவாகுது, அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இமேஜஸ், நான் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இமேஜஸ்ன்றது ஆக்சுவலாக என்னென்னா, அதெல்லாம் நிறைய பிக்சல்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி உருவானதான் ஒரு இமேஜ். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், பிக்சல்ஸ்ன்றால் என்ன, ஒரு இமேஜை நீங்கள் ஜூம் பண்ணிங்கன்னா, அது லாஸ்ட் லெவல் வரைக்கும் ஜூம் பண்ணிங்கன்னா இங்கே தெரியும். இப்படி ஒவ்வொரு பிக்சல்ஸும் ஜாயின் பண்ணி அதை கம்பைன் பண்ணி உருவானது தான் ஒரு இமேஜ். ஸோ இந்த ஒவ்வொரு பிக்சல்ஸ்ன்றது என்னென்னா, ஒவ்வொரு பிக்சல்ஸும் ஒரு கலரை எமிட் பண்ணும், ரெப்ரசன்ட் பண்ணும். அதை வச்சு நீங்கள் உருவாக்குனது தான் உங்களோட இமேஜ். ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷாப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இமேஜ் அப்படின்றத என்னது தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த பிக்சல்ஸ் எப்படி நம்மளோட இமேஜை உருவாக்குது அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணும்போது இங்கே பார்த்துருப்பீங்க, அதோட வித் ஹைட் கொடுக்கும்போது பக்கத்தில் யூனிட் ஸ்கேட் இருக்கும். அதில் நீங்கள் பிக்சல்ஸ், இன்ச்சஸ் அப்படி கொடுக்கலாம். நம்ம நார்மலாக இன்ச்சஸில் கொடுத்தாலும் பாயிண்ட்ஸில் கொடுத்தாலும் அதுக்கு ஏற்ற சைஸில் வரும். ஸோ அந்த பிக்சல்ஸ் எப்படி நம்மளோட இதை ஆக்டிவேட் பண்ணது பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் பேசிக்காக 72 கொடுக்கலாம். இப்போ நீங்கள் பெரிய சைஸ் இமேஜஸ் க்ரியேட் பண்ண போறீங்க, ஃப்ளெக்ஸ் அப்படி எதுவும் க்ரியேட் பண்ண போறீங்கன்னா அதோட ரெசல்யூஷன் நீங்கள் 350 வரைக்கும் கொடுக்கலாம். ஸோ அப்படி 300 வரைக்கும் கொடுத்துட வேண்டாம். நான் இந்த சைஸில் நான் இதை 1 இன்ச்சுக்கு மாற்றணும். சரி, இதில் பிக்சல்ஸ் பர் இன்ச் தான். அப்போ 1 இன்ச்சுக்கு இவ்வளோ 300 ரெசல்யூஷன் இருக்கும். இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இன்ச்சுக்கு மாற்றினதை இப்போ என்ன செய்யணும், பிக்சல்ஸ் தான் கன்வெர்ட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், அதில் ஒரு ஹைட் 300 காட்டும். ஸோ இப்போ நான் ரெசல்யூஷன் நீங்கள் 72 கொடுத்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக இதையும் நான் இன்ச்சஸில் மாற்றிட்டு பாருங்கள் எப்படி வரும். நான் இப்போ இந்த இன்ச்சஸையும் 1 மாற்றுறேன். 1 இன்ச்சுக்கு எவ்வளோ ரெசல்யூஷன் இருக்குன்னு பார்க்கணும். மாற்றின பிறகு இப்போ பிக்சல்ஸாக மாற்றினா ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் 72 மாற்றும். ஸோ 1 இன்ச் அந்த ஸ்கொயர் பாக்ஸில், ஸோ இப்படி இருக்கிறதுனா 1 இன்ச் இந்த பாக்ஸில் நமக்கு 72 பிக்சல்ஸ் இருக்குது. ஃபோட்டோஷாப்பில் ஒரு ஃபைலை நீங்கள் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்க, எப்படி சேவ் பண்ணுவீங்க, அதையும் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபைலை சேவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், கோ டு ஃபைல், நீங்கள் நார்மலாக சேவ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் போட்டு சேவ் பண்ணலாம். அப்படி சேவ் பண்ணும்போது நீங்கள் டிசைட் ஃபோல்டர், எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ண போகிறீங்க அப்படின்றது இந்த ஃபைலுக்கு கிவன் நேமும் கொடுக்கணும். ஸோ நான் பிக்சல் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். அதுக்கு அப்படி இல்லாமல் நீங்கள் அது ஒரு கொப்பியாக சேவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கொடுத்துட்டு இதில் என்ன ஃபார்மேட் அப்படின்றத சூஸ் பண்ணணும். உங்களுக்கு நீங்கள் சேவ் பண்ணுற ஃபைல்ஸ் இல்லை லேயர்ஸோடையும் சேவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டிஃப் ஃபார்மேட்டை யூஸ் பண்ணலாம். இதில் எல்லாமே லேயர்ஸோட சேவ் ஆகும். அதில் நீங்கள் என்ன செய்யணும், டிரான்ஸ்பரன்சி உங்களுக்கு அப்ளை பண்ணணும்னா அதை கொடுத்துட்டு செய்யணும். ஸோ ஓகே கொடுக்கலாம். அப்படி இல்லாமல் நீங்கள் வேறு ஃபைல் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணணும்னா அதையும் சேவ் காப்பி கொடுத்துட்டு இதில் நீங்கள் ஜேபேக்கோ இல்லாட்டி உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸ் பிஎன்ஜி எது தேவையோ உங்களுக்கு அந்த ஃபார்மேட்டை சூஸ் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஃபார்மேட்டில் இந்த ஃபைல் சேவ் ஆகிடும். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டூல்ஸ் பற்றி பார்ப்போம்.